ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மல்லி செடிக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எது சரியான நேரம், காலையில் அடிக்கலாமா, இல்லை மதியம் அடிக்கலாமா, இல்லை ஈவினிங் அடிக்கலாமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மல்லி செடிக்கு எப்போல்லாம் மருந்து அடிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோடய சேனலில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, ஸோ அதுதான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மல்லி செடிக்கு பொதுவாக மருந்தடிக்கிறதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குதுங்க. ஸோ அது காலையில் தான் அடிக்கணும், மதியம் தான் அடிக்கணும், ஈவினிங் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மல்லி செடி வெயிலில் வளரக்கூடிய செடி தான். ஆனால் கிளைமேட் சேஞ்சுனால இப்போ பனிக்காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது. இப்போது சீசன் தகுந்த மாதிரி ஸோ இப்போ மழை காலம் வந்தால் எப்போ மருந்தடிக்கணும், வெயில் காலம் வந்தால் எப்போ மருந்தடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. ஸோ பனிக்காலம் வந்தால் அப்போ எப்போ மருந்தடிக்கணும், காலையில் அடிக்கலாமா, இல்லை மதியமா, இல்லை ஈவினிங்கான்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போல்லாம் மருந்தடிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். மருந்து எப்போவுமே மல்லி செடிக்கு பாருங்கள், காலையில் பனித்துளிர் இருக்கா. ஸோ காலையில் பனி தண்ணி இருக்கும்போது நம்ம மருந்து அடிக்கவே கூடாது சுத்தமாக. ஸோ அது இல்லாமல் காலையில் டைமில் நீங்கள் போய் செடி செக் பண்ணி பாருங்கள், செடியில் ஈரப்பதம் இருக்கா, இல்லை தண்ணி இருக்கா, இல்லை மழை வந்ததுக்கப்புறம் தண்ணி இருக்குது அப்படின்னா அப்போ போயிட்டு மருந்தடிக்கிறது, இதெல்லாம் வேஸ்ட்டான விஷயங்கள். ஸோ வேஸ்ட்டுனா நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி மருந்து வாங்கிட்டு கரெக்டான டைமில் மருந்து அடிக்கணுங்க. ஸோ கரெக்டான டைமில் மருந்து அடிக்கலனாலுமே கேட்காது. நிறைய பேர் நான் ஆக்சுவலாக வால் பெயினுக்கு சிமோடிஸ் மருந்து அடிக்கணும்னு சொல்லும் போது அது கொஞ்சம் 30% தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம மருந்து அடிக்கிறதுக்குன்னு சில டைமிங் இருக்குது. ஸோ அது நம்ம காலையில் அடிக்கணுமா ஈவினிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் அடிக்கலாம். ஆனால் செடியை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஈரப்பதம் இல்லை, பனி தண்ணீர் இல்லை, எந்தமே பிரச்சனை இல்லை, நார்மலாக செடி நல்லா காஞ்சிருக்குது, இலை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னும் போது நீங்கள் காலையில் தாராளமாக மருந்தடிக்கலாம். அப்புறமா ஈவினிங் டைமில் மீண்டும் எப்போ அடிக்கணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் அடிக்கலாம். ஏன்னா காலையில் டைம்லேயும் ஈவினிங் டைம் மட்டும்தான் செடி கொஞ்சம் கூலிங்கான டைம். ஸோ கூலிங்கான டைமாக இருக்கும் போது என்னாகும் அப்படின்னா செடிக்கு ஈஸியாக மருந்தடித்தா பூச்சிகள்லாம் வெளியே வரும். ஸோ அப்போ ஈஸியாக கேட்கும். டக்குன்னு நம்ம அடிக்கிற மருந்துமே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் நல்ல வெயில் அடிக்கும் போது நீங்கள் ஒரு 10 மணிக்கு இல்லை ஒரு 12 மணிக்கு இல்லை ஈவினிங் ஒரு 4 மணிக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா அது சரி வராதுங்க. ஸோ மருந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதியத்தில் நல்ல வெயில் இருக்குது அப்படின்னும் போது அந்த வெயிலில் நீங்கள் அடிக்கவே கூடாது. மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் அடிக்கணும், இல்லைனா மார்னிங் டைம் அடிக்கணும். மார்னிங் டைமில் பனி தண்ணி இருக்கா இல்லையா, செடி நல்லா காஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அடிங்க. ஈவினிங் டைம் அடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. ஈவினிங்குமே மேக்ஸிமம் 4 to 6 இல்லை 4 to 7, மேக்ஸிமம் 4 to 7 தாங்க. ஸோ வெளிச்சம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அடிக்கலாம் தாராளமாக. ஏன்னா வெளிச்சம் போயிடுச்சுன்னா அடிக்க முடியாது. ஆக்சுவலாக எங்கள் சைடு நிறைய பேர் பேட்ரி பிடிச்சிட்டு கூட நைட்டில் 7 மணிக்கு மேலே கூட அடிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கூலிங் டைமில் ஈவினிங் டைம் என்னாகும் அப்படின்னா அந்த பூச்சிப்புழுவில் சீக்கிரமாக வெளியே வர ஆரம்பிச்சிருமா அந்த கூலிங் டைம்ன்றதுனால. வெயில் டைமில் உள்ளே போய் எல்லாம் கண்ட்ரோலில் போயிடுமா. ஸோ வெயில் டைம் பூச்சிங்க புழு அதெல்லாம் வெளியே வராது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் போய் பாருங்கள், காலையில் டைமில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிங்க, அந்த வெள்ளைப்பூச்சி அப்புறம் குட்டி குட்டி பூச்சிங்க அதெல்லாம் என்ன சொல்கிறது வெளியே பறந்துட்டுருக்கும் பாருங்கள். அது காலையில் டைமில் தான் பறக்கும், ஈவினிங் டைமில் தான் பறக்கும். பூச்சிங்க வெளியே வர நேரம் தான் நம்ம மருந்தடிக்கணும். ஏன்னா வெயில் நேரத்துக்கு நீங்கள் மருந்தடிச்சிங்கன்னா சரியாக கேட்காதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செடி நல்லா காஞ்சிருக்கணும், இலையில் தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக மருந்தடிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிஃபோராக அடிங்க, ரொம்ப வெயிலில் போய் அடித்தாலுமே ஸோ கேட்காது. அதுதான் ஸோ எங்களோட ட்ரிக்கு. ஸோ எங்கள் சைடு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது அதுதான். காலையில் அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் அடிப்பாங்கங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். செடிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 2 வருஷம் செடின்றது என்னால் நம்பவே முடியல. இப்போ போன வருஷம் ஆக்சுவலாக செடி ரொம்ப இதோட பாதி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய செடியாக இருக்குதுங்க, அவ்வளோ அழகாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே. நல்லாவும் இருக்குது பாருங்கள், செடி எவ்வளோ பெரிய பெரிய செடியாக இருக்குது, நல்லா ஈவனாக நல்ல பெரிய பெரிய செடியாக இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோன்றது
நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோஸில் வந்து பாருங்கள், நிறைய வீடியோஸ் வந்து ஆக்சுவலாக 100 வீடியோஸ் பக்கம் கொடுத்துருக்கேன். மல்லி பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன கொடுக்குறீங்க, என்ன உரம்னு சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செடி உண்மையிலே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. உண்மையாகவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. உண்மையாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, எவ்வளோ பெரிய பெரிய செடி பாருங்கள். இந்த டைம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுனா, இந்த டைம் நாங்கள் ஆக்சுவலாக உரம் போடவே இல்லை. லாஸ்ட் டைமும் போடல, இந்த டைமும் போடல. லாஸ்ட் டைம் வந்து உரம் போடல, மருந்து மட்டும்தான் அடித்தோம். ஸோ இந்த டைமும் கட் பண்ணி விட்டு உரம் போடல, மருந்து மட்டும்தான் அடிச்சிருக்கோம். இதோட பூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். காலையில் டைமில் அந்த பனித்துளிரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் வந்து காலையில் டைமில் வந்து நீங்கள் மருந்து அடிக்கிறீங்களா, எப்போ அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள். நான் வந்து Q&Aன்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வந்து போடுறேங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள், ஒரே செடி பாருங்கள் எவ்வளோ அருமை அண்ட் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் செடி வந்து நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. ஸோ இனிமேல் வந்து நல்லா வளரும். ஆக்சுவலாக இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். செடி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால். ஸோ ஒன்றுமே மெயின்டெனன்ஸ்லாம் இல்லைங்க. களை இல்லாமல் வந்து களைக்கொல்லி மருந்து அடித்து க்ளீனாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி விட்டு துளிர் மருந்து அடிப்போம். நான் கட் பண்ணுறதுல இந்த டைம் ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன், எப்படி கட் பண்ணணும் என்னன்றது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து எடுத்து வைக்கும் போது தான் நிறைய வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் சொல்கிறது மூலிமா நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ நம்ம வந்து ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து சொல்ல முடியும். நிறைய பேர் புரியவும் செய்யும் அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக சொல்ல முடியும் மல்லியை பொறுத்த வரைக்கும். மல்லின்றதில் லைஃப்லேயும் சரி. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதாங்க லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் டைம்னு போய் பார்க்கும்போது. ஸோ மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து செடி வந்து ப்ராப்பராக கட் பண்ணிட்டு தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து கட் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து லைவில் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செடின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கல்லைக்கு போயிட்டு எனக்கு வீட்டுக்கு வர மனசே வராது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து நல்ல செடி ரொம்ப பூ வந்திருக்கு. ஸோ பறிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் டைப்பிங் முடிச்சிருக்கேன். ஸோ டைப்பிங் முடித்ததுனால என்னாச்சுன்னா அந்த என்ன சொல்கிறது, ஃபிங்கரிங் வந்து எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். டக்கு 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 டக்குன்னு ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்ட்ரிக்ஷன் வந்து பாஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு வேளை நான் அதெல்லாம் பண்ணதுனால படித்ததுனாலவோ என்னவோ தெரியல, நான் இந்த மல்லி வந்து பூ பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறதோ என்னவோ எனக்கு அப்படி தோணும். ஆக்சுவலாக நான் டைப்பிங் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜூனியர் சீனியர் ரெண்டும் முடித்ததுனால இப்போ வந்து பூ பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபிங்கரிங் வந்து கை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா ஒர்க் ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த டைம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப இந்த மார்ச் மாதம் வந்து ரொம்ப இந்த பேட்ச் வந்து பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக 2 கல்லையுமே ரெடியாக இருக்குது. ஒரு கல்லையும் பூ வந்துட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பூ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி 6 கிலோ வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் செடி அரும்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் வந்து மல்லி செடி வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக மல்லி செடி வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ சேனல் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து கண்டுபிடிச்சி சேனலுக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோஸ் வந்து வரணும். அது வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ நியர்பை வந்து 1 இயர் ஆக போகுது இல்லையா. ஸோ அதனால தான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.